ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்ட்ரினும் தான் நிலாவுக்கு போனாங்க. கரெக்டா? ஆனா நிலால கால் பதிச்சவர் யாரு? ஆம்ஸ்ட்ராங். ஆனா ஒரு கட்டுக்கதை என்ன வரும் அப்படின்னா, ஆல்ட்ரின் தான் நிலால இறங்க வேண்டியவர். ஆம்ஸ்ட்ராங் கூட துணைக்கு போனவர். அவர் கப்பல் படை தளபதி. இவர் தான் விமானத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்ச பைலட். இவர் தான் நிலாவுல நடக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க. 2 பேரும் அந்த விண்கலத்துல ஏறி நிலால இறங்கிட்டாங்க. இப்ப கீழ அவங்க நாசால இருந்து தகவல் வருது. பைலட் ஃபர்ஸ்ட். அப்ப ஆல்ட்ரின் இறங்கணும். இது கதை, கட்டுக்கதை. ஆல்ட்ரின் இறங்கணும். அவருக்கான கதவு திறக்குது. அவர் பயந்து போயிட்டார். ஒருவேளை இந்த மண் எப்படிப்பட்ட மண்ணு நமக்கு தெரியாது. இது நம்ம திருமண்ணா? நிலால இருக்கிற மண் எப்படி இருக்குன்னு தெரியாது. புதை மணலா இருந்து நம்ம உள்ள இழுத்துருச்சுன்னா, எரிமணலா இருந்து நம்ம கால வச்சோடனே நம்மள எரிச்சிருச்சுன்னா என்ன செய்யணும்? ஒரு செகண்ட் தயங்கி இருக்காரு. இப்ப அடுத்த கட்டளை வந்துருச்சு பூமியில இருந்து. கோ பைலட் நெக்ஸ்ட். படக்குன்னு ஆம்ஸ்ட்ராங் கால வச்சுட்டார். இப்ப நிலாவில் கால் பதித்த முதல் மனிதன் என்கின்ற வரலாற்று சுவட்டை ஆம்ஸ்ட்ராங் தட்டி சென்று விட்டார். இந்த வாய்ப்பை தவறவிட்டதை நினைத்து நினைத்து நொந்து பைத்தியம் பிடித்து ஆல்ட்ரின் இறந்து போய்விட்டார். இப்படின்னு ஒரு கதை வாட்ஸ்அப்ல சுத்தி சுத்தி வந்து நாங்களும் ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்க்கையில வந்து நீங்க ஒரு நொடி தயங்குனீங்கன்னா, ஒரு அடி எடுத்து வைக்க தயங்குனீங்கன்னா வரலாற்றில் உங்கள் சுவட்டை பதிக்க முடியாமலே போய்விடும். அப்படிலாம் நிறைய இடத்துல சொல்லி அப்புறம் பார்த்தா எங்களோட பெரிய பேச்சாளர்கள் எங்களை கூப்பிட்டு சப்பு சப்பு நாலடி விட்டு என்னென்ன கதை விட்டுட்டு இருக்கீங்க நீங்க? அவ்வளவு பெரிய விஷயம் நிலாவுக்கு மனிதன் போறதுங்கிறது பெரிய விஷயம். அதுல போய் அப்படி அல்பத்தனமா நீ இறங்கடி நீ இறங்குனா சொல்லுவாங்க. அது 1000 முறை ஒத்திகை பார்க்கப்பட்டு 1000 முறை நிகழ்த்தப்பட்டு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று உறுதி செய்யப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் தான் இறங்கணுங்கிறதா விதி. அவர் தான் இறங்கினார். அதனால இப்படி மாத்தி மாத்தி போட்டு குழப்பி மக்களையும் ஒரு வழி ஆக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க.